காற்று மாசு அதிகரித்திருப்பதன் காரணமாக டெல்லியில் உள்ள அலுவலகங்களுக்கு 50% பணியாளர்கள் மட்டுமே வர வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகளை டெல்லி அரசு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். டெல்லியில் காற்று மாசு மோசமான நிலையில் உயர்ந்திருக்கும் நிலையில் தற்பொழுது கூடுதல் கட்டுப்பாடுகளை மாநில அரசின் சார்பாக விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 14ஆம் தேதி முதல் கிராப் 4 என அழைக்கப்படக்கூடிய தர மேலாண்மை குழுவினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் என்பது முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமைச்சர் கபில் மிஸ்ரா தற்பொழுது தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் டெல்லியினுடைய தொழிலாளர் துறை மூலம் எடுக்கப்பட்டுள்ள இந்த ஒரு முடிவின் கீழ் நாளை முதல் டெல்லியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் அதிகபட்சமாக 50% பணியாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு முடிவை தற்போது அதிகாரப்பூர்வமாக டெல்லி மாநில அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. 50%க்கும் அதிகமாக ஊழியர்கள் பணியிடங்களில் பணிக்கு வரக்கூடாது, தேவைப்பட்டால் அவர்கள் வீட்டிலிருந்து பணியில் ஈடுபடலாம் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது டெல்லி அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது. கடுமையான ஒரு மிக மோசமான சூழலில் இந்த ஒரு காற்று மாசு என்பது அதிகரித்திருக்கும் காரணமாக அதனுடைய எண்ணிக்கையும் மிக முக்கியமாக 500க்கும் அதிகமான ஒரு எண்ணிக்கையை தற்பொழுது கொண்டு இந்த காற்று மாசானது டெல்லியில் இருப்பதால் இந்த ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற ஒரு உத்தரவையும் டெல்லி அரசாங்கமானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ள கிராப் 4 அந்த ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் வாகனங்கள் அது மட்டுமல்லாமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான அறிவிப்பையும் அமைச்சர் கபில் மிஸ்ரா தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். வாகனங்களை நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களை அனுமதிக்க கூடாது எனவும் அதனை மிக முக்கியமாக கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக தனியார் மற்றும் அரசு ஊழியர்களுடைய அந்த பணி நேரமும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பை தற்பொழுது அமைச்சர் கபில் மிஸ்ரா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.